புரியுதா? நான் இப்ப நீங்க சொல்ற கணக்கே வர்றேன். ஏன் எங்கன்னு காதல உள்ளார உர ஊத்தி ஏத்தி அவனை பைத்தியமாக்கி விட்டு போயிட்டா. அதே மாதிரி இந்த நல்லா இருந்த நாட இந்த கம்யூனிட்டி பைய ஃபுல்லா எல்லாரையும் தற்கொலை ஆக்கி வச்சுட்டான். புரியுதுங்களா? படிச்சாலும் அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் கேக்குறப்ப ஒருத்தி சொல்றா, என் பிள்ளைக்கும் யாரு திமுக காரனுங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பிள்ளைக்கும் விஷத்தை வச்சு கொண்டுருவாளாம், அவளும் விஷம் குடிச்சு செத்துருவாளாம். இதான் விஜய். இதுக்கு ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா விஜய்ங்கிற ஒருத்தன் வாயை திறந்து பேசுறானா? அவன் தானங்க பேசணும். நம்ம கட்சியை சேர்ந்தவங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. மைண்ட் செட்டப் அப்படிலாம் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு காந்தியவாதி மாதிரி அறநெறியில இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். நம்ம ஜெயிப்போம். இப்ப இல்லாட்டாலும் அடுத்தாப்புலயாவது ஜெயிப்போம். ஆமா, என்னைக்குமே ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் அது கமெண்ட் போட்டு இருக்கான்ல, ஏன் அந்த ஆள் பார்க்க மாட்டானா? அந்த ஆள் ஒரு வீடியோ சொன்னா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? பாத்துக்கோ, நான் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அத்தனை பேர் சாவறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுற விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. உனக்காக செத்துருவேன்னு அத்தனை பேர் சொல்றான, வாய் திறந்து எங்கேயாவது அவன் ஏங்க அவன் மீடியா முன்னால வந்து பேச வேணாங்க. அவன் எங்கேயாவது ஒரு வீடியோ உட்காந்தாவது பேசலாம்ல. அதெல்லாம் பேசுறான். அவன்லாம் ஒரு தலைவன், அறிவு இல்லாத ஒருத்தங்க. சீரியஸா அவனுக்கெல்லாம்